ஃபிசிக்ஸ் ஃபார் அவர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஸோ கடந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் மொத்தம் 3 யூனிட் முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி 4வது யூனிட் தான் ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சிலபஸில் 4வது யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ வாங்க மக்களே, அதில் என்னென்ன சிலபஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் 3 டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிக்ஸ், தென் போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிக்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஃபெர்மி-டாரா ஸ்டாட்டிக்ஸ். ஸோ இந்த 3 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் அவைலபிள் இருக்குது. ப்ரீவியஸ் இயரும் கொஷின் பேப்பர் இருக்குது. நம்ம அதை இந்த யூனிட் முடித்தோடனே நெக்ஸ்ட்டு டு டிஸ்கஸ். தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிக்ஸ், தென் மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டி, then mean, then root mean square and most probable velocity. இந்த டாப்பிக்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், தென் ஃபோனான் கேஸ், தென் பிளாக் பாடி ரேடியேஷன். ஸோ தென் பிளாக் பாடி ரேடியேஷன் எதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தென் போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெர்மி-டாரா ஸ்டாட்டிக்ஸ், நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் கேஸ், தென் போலிஸ் பேராமைடிசம், தென் எலமெண்ட்ரிக்கல் phase transition, then Lewis theorem, then microcanonical ensembles, then equation of states. So these are all the syllabus given in the unit 4 like statistical mechanics. So இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல், தென் 3 டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல், தென் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிக்ஸ், தென் போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு பிளாக் பாடி ரேடியேஷன்றது இட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிக்ஸ். பிளாக் பாடி ரேடியேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஃபெர்மி-டாரா ஸ்டாட்டிக்ஸ். ஸோ content 1 Maxwell Boltzmann statics. So the Maxwell Boltzmann statics பொறுத்தமது some of the definition about the statistical mechanics நம்ம பார்க்கணும், அது most important. So first macroscopic and microscopic na என்னன்னா, so for example in point of view microscopic or macroscopic, so then micro means it should be a small scale and macro means it should be a large scale. If it micro system means only molecules, if it is macro means it should be a mass of gas. So in microscopic means it should be then small scale, it should be then macroscopic means large scale. So that is the important point. If it is molecules, it is called as the microsystem. If mass of the gas means it is a macrosystems. So next then statistical mechanics, how to define the microscopic description means if it is microscopic description means how to say which is microscopic description. Some of the points are to identify. So what are all the points? If it is very large in number, first point. Then second, it is not perceptible to our organic sense. Then third one, it is not easily measurable by simple experimental procedure. If points are available, which is called as that microscopic description. If it opposite means which is called as the macroscopic description. So what are all the points for macroscopic description to identify? Then few in numbers, perceptible to our sense, then easily measurable by simple experimental procedure. If it points are identical, which is called as the macroscopic description. So the macroscopic quantities are gross property of the system which is measured by laboratory operation. So the collective behavior of macroscopic system may be represented by some of the parameters. So what are the parameters means? Then pressure, volume, temperature, then internal energy and entropy. So இதெல்லாமே those things parameters which available means we say which is called as macroscopic quantities. So the combined position momentum space is called as space. That is the most important point. So next Stirling approximation is most
important. So this formula are most important. Then log n factorial is equal to n log n minus n. So in this equation you see there is a difference. In this equation in front n there is no. So if it is comes means this is called then simplified Stirling theorem. So that is the important things to differentiate these two equations. So don't confusion. So the calculation of n factorial became very laborious for large value of n. So the Stirling formula can be write it like this: if log n factorial, the n which is called as very large. So next, Maxwell-Boltzmann statics. So then before to discuss the Maxwell-Boltzmann statics, so the study of the statistical mechanics can be classified into two categories. One is classical statics, other one is quantum statics. So classical statics are otherwise called as the Maxwell-Boltzmann statics. In these cases, the total state is 9 possible state. In quantum statics, there are two possibles. One is Bose-Einstein statics, then Fermi-Dirac statics. So in quantum statics, if it Bose-Einstein statics means then particles are indistinguishable and identical and having zero or integral spin. If it is Fermi-Dirac statics means the particles are indistinguishable identical particle and having half spin. So this is the most important. In upcoming videos we discuss elaborately. So in these cases, then Maxwell-Boltzmann statics. So here the particle is identical and distinguishable particles of any spins. So here this only the molecule of a gas. If it question the molecule of gas means in this question if you see we have to select only the Maxwell-Boltzmann statics. So these are important keywords. So these are all the notes we have to taken for Maxwell-Boltzmann statics. So if a particle is distinguishable, so the particles are divided into quantum group like n1 and n2, ni, which are all called particles lies in the group. So if it group means then sum of their energy like summation 1, then energy E1, E2, E3 respectively. If Ga be the statistical weight of the ith quantum group. So if it is says these are all the condition for Maxwell-Boltzmann statics. These are all the points are most important. So if go through this, then point 1 and 3 are most important. Then fourth, which is called as the total energy of the system, we have to determine. So then Maxwell-Boltzmann statics. So the total number of the eigenstate we have to write like this. Then similarly the probability of the given state. Then this is the most important equation, then Maxwell-Boltzmann statics. So this equation is called the Maxwell distribution of velocity. So upcoming equation we have to discuss the Maxwell distribution of velocity, mean, root mean square and most probable velocity. This is the most important cases. இது சம்பந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. So with the help of kinetic theory of gases, then Maxwell first of all derived the velocity of molecules like this. So these are all the most important equation. இது one time கேட்டிருக்காங்க. So if beta is equal to 1 by kt, then c is equal to 1 by 2 pi mkt whole power of 3 by 2. These are all the most important. So the transition or kinetic energy can be write like this. These are all the most important. So this is known as Maxwell-Boltzmann distribution law of energy. So this is the Maxwell-Boltzmann velocity distribution law, can be write it from this before the equation. This is the most probable speed. These are all the most important. So the most probable velocity is most important. That should be then root 2 kt by m. If k is the Boltzmann constant, this is the Boltzmann constant values.
So this is the mean speed or average speed. So if you take right, then root 8 kt by pi m. So if you take root kt by m, then remaining 8 pi by value is 1.59. Then similarly, then mean square speed like this, then 3 kt by m. These are all the most important. So similarly, then root mean square, these are the most important. Similarly, we have to take it outside, then 3 by m, we have to like 1.3 value, then remaining root kt by m. So next, Bose-Einstein statics. So the same, then before the cases, then Maxwell-Boltzmann, the particles are identical and distinguishable particle of any spin. So in these cases, the particles are identical and indistinguishable. Then before the cases, distinguishable, Maxwell-Boltzmann. In Bose-Einstein, indistinguishable particle of zero or integral spin. So before the cases, any spin. In these cases, particles are identical and indistinguishable, and same thing, particles are zero or integral spin. We have to differentiate and keep it in your mind. So the particles are also called as the bosons. Then Bose-Einstein statics do not obey the Pauli's exclusive principle. Then examples like uh, photons, then alpha particles. So these are all the similar cases uh, uh, like Maxwell-Boltzmann statics. Please go through. If you have any doubt, please ask in your question in comment box. So we have to move on to the next slide. So in these cases, some of the examples are like in how many ways two particles can be arranged in three-phase cell in Bose-Einstein means. Then we have to study it in the PG like cell X, cell Y. Then inside the box we have to say microstate. Then outside the number like ABCD we have to set microstate. ஸோ அது சம்மந்தமாக நம்ம எக்ஸாம்பிள் ஒரு வீடியோவில் போடலாம். கண்டிப்பாக அதுலேயும் ஒரு கொஷின் வரும். ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So these are all the similar condition. Here also the particles are indistinguishable. Then what are all the condition we have to apply for Bose-Einstein? So then each cell or sublevel of ith quantum state may contain 0, 1, 2, n9 particle. So these are all the total energy of the systems. So the similarly, then a number of the eigenstate, the condition for maximum probability, this is the most important. So in these cases, how to write particle and total energy, this is the Bose-Einstein equation. So if you don't confuse before the cases, then G by E alpha plus beta y. So in these cases, -1, then Fermi-Dirac +1. Okay. So we move on to the next slide. Next slide, black body radiation. So this is the application for Bose-Einstein statics. So in these cases, the electromagnetic radiation in thermal equilibrium, we say it is called as black body radiation. So then if it photons have 0 raised to mass and spin quantum number, if it says it's obey the Bose-Einstein statics. These are all the similar conditions. So how to write the eigenstate with frequency range? This is the energy density. Then this equation is called as the Planck's radiation law. Then similarly we have to simplify, we get the Planck's law. This is the most important formula asking repeatedly in the question paper. So from these cases
we have to simplify, we get Rayleigh-Jeans law. If it Rayleigh-Jeans law, it should be longer wavelength. For Wien's displacement law, then shorter wavelength is the most important. So next, this is for Wien's displacement. Then we have to write it as a total energy, B T power 4. Then B is the Stephen constant. This is a Stephen constant value. This is the B value. So next for Fermi-Dirac statics. So similarly, Fermi-Dirac statics, it is also a indissoluble particle. Statics, in these cases, this is applicable for identical and indissoluble particle of integral spin. Then before the Maxwell and Boltzmann, Maxwell is a identical and distinguishable particle of any spin. In Bose-Einstein, particles are identical and indissoluble of integral spin. In Fermi-Dirac, particles are identical and indissoluble and of integral spin. This is the most important way how to differentiate and keep it in your mind. When Bose-Einstein did not obey the Pauli's exclusive principle, in these cases, Fermi-Dirac obey the Pauli's exclusive principles. So these are all the same conditions like already discussed in the Maxwell and Boltzmann statics. If you have any doubt, please ask your question in the comment sections. So next slide. So this is the number of the eigenstate. This is the maximum probability. To write it as, this is the auxiliary conditions, then number of particles and total energy. So this is the most important equation for Fermi-Dirac. These are all the importance asking in the question paper. So in Maxwell, Gi then E alpha plus beta Ei, then Bose-Einstein law -1 here +1. This is the differentiate. We have to differentiate, and steady means it is easily to keep it in your mind. Okay. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க பிஜிடிஆர்பிக்கு, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, நம்ம சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று உங்கள் மேலோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ தென் அப்கமிங் வீடியோஸ், electron gas, then liquid helium, then Pauli's paramagnetism, then Lewis theorem, then elementrical idea of phase transition, then microcanonical ensembles. So upcoming 2 or 3 videos, then topics discuss பண்ணிட்டு next we move on to the notes like word, next pdfல discuss பண்ணலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.